வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நண்டோட நன்மை அதனோட செய்முறை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. மோய்க்கு பாரு வந்து முகத்தை காட்டுவோம். வேற வம்பு என்னத்துக்கு நண்டுக்கு போய் என்ன வம்பு? எது அது நல்ல நண்டு. ஒரு டைம் மாட்டு மிளகு, ஓமம், கடுகு இதெல்லாம் நல்லா சன்னமாக அரைக்கணும். வெறும் கடுகா? ஆமாம், வெறும் கடுகு. நல்லா நைஸாக இருக்கு. நல்லா தம்மிட்டு நண்டு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்துலேருந்து நம்ம விடுபடலாம். அதனால் இது ஒரு நல்ல பெனிஃபிட். இல்லையா அரைச்சிக்கணுமா? அரிசி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். அரிசி அப்புறம் வடிகட்டிக்கணுமா? ஆமாம், கிப்பி இருந்தால் அதுக்கு தான் இப்போ தனியாக அரைக்கணும். எண்ணெய் சும்மா கம்மன்னு வாசனை வருது. எண்ணெய் போடணும். புரியுது. இதில் கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டுன்னு இந்த கலவை அரைச்சி வச்சுக்கிற மற்ற அரிசி அதில் ஊற்றணும். எல்லாம் என்னென்ன பண்ண? ஓமப்பொடி, ஓமம், சுக்கு, மிளகு, வெறும் கடுகு. வெறும் கடுகு கலவையை அரைச்சி வச்சு இதில் ஒன்றா போட்டு காய்ச்சி புளி எல்லாத்தையும் ஒன்றா காய்ச்சி இதில் ஊற்றணும். ஊற்றுட்டா போடணும் ஊற்றணும். கையில வடிகட்டிடுறீங்களா? ஆமாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இன்னும் பெட்ரு அது சின்ன வெங்காயம் தான். உப்பு நம்ம வீட்டில் அரைச்சோம். எத்தனை ஸ்பூன் போடுறோம்? ஒரு 3 ஸ்பூன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கரைச்சி இது கொதிக்கிட்டு சொல்ல அந்த நண்டு இடிச்சு அந்த இதில் ஊற்றணும். நண்டு இடிக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா போடுறீங்களா? அது ஊற்றினா அந்த தண்ணி எடுத்து சரியாக போடும். இதே கொச்சி கொட்டுறது. சின்ன நண்டு இருந்தாலும் எதுவுமே எது பண்ண தேவை போகுது. காமகனே நீ நண்டு குத்துறோம். நம்ம என் கை போச்சுடா. மத்தமல்லடா. ஏமா கைய பாருமா நீ. ஏமா நண்டு நான் தான் இது பண்றேன். நீ சாச்சிருக்குற வீடியோ தான். மெது அத இப்படி கொடு அப்படி சுவாய்ட்டு இப்படி அதுக்கு இது பாரு ஒன்று உயிரோட. அதுக்கு போதுமா விடுப்பா. அரைச்சி போட்டு விட்டாங்க. 2 ஈடு நெசுப்பாங்க. ஒரே ஈடு போதும். நல்லா மேஞ்சி போச்சு.
இருவார் இருப்பா புதினாலாம் கூட போடுறீங்களா? கலரே மாறிச்சு, கலரே மாறிச்சு. கலக்கி இருத்து ஃபில்டரில் வடிகட்டு அப்படியே கையை ஃபில்டரில் இல்லை இதில் தான் வடிகட்டணும். 2 கிட்ட வடிகட்டணும். நண்டு மாதிரியே சேர்த்துப்போ அப்படி சொன்னால் அது ரசத்தை மட்டும் எடுக்கிறோம் அப்படிதானே? கொள்ளு ரசம் மாரி நண்டு ரசம். கொல்லும் குதிரை வேகத்தை விட உடம்பு மனுஷனுக்கு சுறுசுறுப்பாகும். நண்டு அதே மாதிரி குதிரை வேகத்துக்கு உடம்பு சுறுசுறுப்பாகும். கொல்லுக்கு நண்டுக்கும் ஒரு பொருள் சேர்ந்துதான். நண்டு நசுக்கி ரசம் மாதிரி ஊத்துறாங்க. கொல்லு ரசம் மாதிரி நண்டு ரசம். நண்டு ரசத்தை ஊற்றி 2 கொஞ்சம் வந்த போதுமா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். வாசனை கொஞ்சம் ஊற்றி சும்மா கம்மங்கம்மன்னு வாசனை வந்து இந்த நண்டு நம்ம சாப்பிட்றதுனால வலிமையான எலும்புகள் உருவாக நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிக்கன் மட்டனை சாப்பிட்றத விட இதில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு சுவை இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. கடல் நண்டாகட்டும் வயல் நண்டாகட்டும் இது எது கிடைச்சாலும் சரி மிஸ் பண்ணாங்க சாப்பிடுங்க. இதில் இருக்கிற நண்டோட நன்மைகள்லாம் ஏராளமாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ரத்த சோகை வருவதை தடுக்கலாம், எலும்பு வலுப்படுத்தும், இதய நோய்களை தடுக்கும், முகப்பருவ வருவது தடுக்கும். இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது. கட்டாயமாக நண்டு சாப்பிடுங்க. சிக்கன் மட்டனை சாப்பிடுவது காட்டிலும் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.